Hi friends, welcome to our channel Handmade by Joe. ஸோ இன்றைக்கி இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ யான் என்ன எடுத்திருக்கோன்னு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். லைட் 3 யான் எடுத்திருக்கோம். ஸ்மூத் அண்ட் சாஃப்ட் பை கங்கா அக்ரோ புல்ஸ். அண்ட் ஸோ இது நம்மளுக்கு நான் 2 கலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே கொடுத்துருக்குற கலர்ஸ். இந்த ஃபுல் இது பண்ணுறதுக்கு எனக்கு டோட்டலாக 9 பால்ஸ் ஆச்சு. ஸோ 8 பால்ஸ், அப்புறம் ஒரு பாலில் கொஞ்சோண்டு, அப்புறம் ஒரு 4 மில்லிமீட்டர் க்ரோஷே ஹுக் எடுத்துக்கிறோம். தென் ஒரு பேர் ஆஃப் சிசர்ஸ் அண்ட் மெஷரிங் டேப் கண்டிப்பாக வேணும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. அப்புறம் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்டிச் மார்க்கர்ஸ். ஸோ ஸ்டிச் மார்க்கர்ஸ்க்கு நீங்கள் சேஃப்டி பின் அந்த மாதிரி போல் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கர் பிடிக்கும். ஸோ நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப், ஸ்டார்டிங் ரோ. இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸி. யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஒரு ரெகுலராக நம்ம போடக்கூடிய ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு நூலை அதை சுற்றி டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருக்கேன், பிடிக்கிறது நம்ம இந்த மாதிரி, எனக்கு கம்ஃபர்டபுள் இது தான். உங்களுக்கு யூ கேன் ஹோல்ட் இட் ஹவ் யூ லைக் இட். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பு போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ இது பெரிய பேபி பிளாங்கெட். க்ளோஸ் டு 41 இன்ச்சு பிளாங்கெட் சைஸ் மட்டும் வரும். உங்களுக்கு 4 அடிக்கு 4 அடி வரும் டோட்டல் பிளாங்கெட் சைஸ். ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா. ஸோ சைஸ் கொஞ்சம் வேரி ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிலர் ஸ்டிச் லூஸாக போடுவாங்க, சிலர் டைட்டாக போடுவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் ஆஃப் த ஓவரால் அந்த பிளாங்கெட் கூட மாறிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 142 செயின் ஸ்டிச் போட போகிறோம். 142 செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த 142 செயின் ஸ்டிச் தான் நம்மளோட ஃபவுண்டேஷன் செயின் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ செயின் அப்பப்போ இழுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நீட்டாக செயின் போட வரும். சம்டைம்ஸ் செயின் ட்விஸ்ட் ஆகிக்கும். ஸோ ட்விஸ்ட் ஆகாமல் செயின் நார்மலாக வச்சு போடுங்க. ஸோ இதில் இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ இருக்கோ அப்போது ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி லாங்காக செயின் போடுறதுனால ஸோ ட்விஸ்ட் ஆகிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 2 rows நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கீழே வைக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் செயின்ஸ் 142 செயின்ஸ் போட்டாச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். ரவுண்ட் 2. ஸோ ரவுண்ட் 2ல் எல்லா ஸ்டிச்சிலையும் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ சிங்கிள் க்ரோஷே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மேலே இருக்கிற அந்த லூப்புக்குள்ளே போயிட்டு ஒரு யான் ஓவர் பண்ணி ஒரு லூப் எடுத்து 2 லூப்லேருந்தும் வெளியில் எடுக்கணும். ஸோ சிங்கிள் ஸ்டிச் யாருக்கு தெரியலை அப்படின்னாக்கா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஸ்டிச்சஸ், இண்டிவிஜுவல் ஸ்டிச்சஸோட வீடியோ போட்டு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் சிங்கிள் க்ரோஷே இருக்கக்கூடியதுலே ஸ்மாலஸ்ட் ஸ்டிச்சு நம்ம க்ரோஷே பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது எல்லா ஸ்டிச்சிலையும் கேப் விடாமல் நம்ம சிங்கிள் க்ரோஷே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. எல்லா ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த
ரோ 1 ஃபவுண்டேஷன் செயினில் இன்னும் 2 to 3 ஸ்டிச்சஸ் இருக்குது. அதுலேயும் சிங்கிள் க்ரோஷே நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ லாஸ்ட் ஸ்டிச் அந்த கார்னர் ஸ்டிச் அதுலேயும் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. சம்டைம்ஸ் அது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதுதான் வந்து நாட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஸ்லிப் நாட். ஸோ அதை பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபுல் ரோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1 ஃபுல் ரோ ரவுண்ட் 1 கம்ப்ளீட்டட் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? ஸோ இது வந்து போட்டாச்சு. நம்மளுக்கு அப்படியே ட்விஸ்ட் ஆகாமல் நீட்டாக வந்திருக்கு ரோ. ஸோ நம்ம இப்போ வந்து ரவுண்ட் 2க்கு வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் அந்த பேட்டர்ன் ப்ராஜெக்டோட பேட்டர்ன் வரப்போகுது. ஸோ 3 செயின்ஸ் போட்டுங்க. போட்டுட்டு ஒர்க் வந்து டர்ன் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து எங்கே ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஸ்டிச் ஃப்ரம் த ஸ்டிச். ஸோ கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்க்ரீனில். ஸோ அந்த தேர்ட் ஸ்டிச் ஃப்ரம் த ஓவரால் தொடக்கத்துலேருந்து அங்கே வந்து நம்ம yarn over பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே போட போகிறோம். பட் ஃபுல் டபுள் க்ரோஷே கிடையாது, கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டபுள் க்ரோஷேக்கு 2 லூப்ஸில் வெளில வருவோமா? ஸோ இப்போ 2 லூப்ஸ் இருக்குது. திருப்பி yarn over பண்ணிவிட்டு உள்ளே போங்க. போயிட்டு yarn over பண்ணி வெளியில் வாங்க. திருப்பி yarn over பண்ணிவிட்டு 2 லூப்ஸில் மட்டும் எக்ஸிட் ஆகுங்க. இப்போ 3 லூப்ஸ் இருக்குது உங்களுக்கு. திருப்பி yarn over, go inside, yarn over, திருப்பி yarn over, 2 லூப்பில் வெளியில் வாங்க. ஸோ 4 லூப் இருக்குது இப்போது. திருப்பி yarn over பண்ணிவிட்டு அதே ஸ்டிச்சில் உள்ளே போய் yarn over, மறுபடியும் yarn over பண்ணிவிட்டு 2 லூப்ஸில் மட்டும் வெளியில் வாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 5 லூப் இருக்கும். இது வந்து 4 டபுள் க்ரோஷேஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர் பஃப் ஸ்டிச், 4 டபுள் க்ரோஷேஸ் டுகெதர் அல்லது பஃப் ஸ்டிச். ஸோ திருப்பி உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இதே ஸ்டிச்சு வந்து yarn over, தேவையற்ற ஸ்டிச்சுக்குள்ளே உள்ளே போங்க. yarn over, pull through 2 loops, yarn over, go through, yarn over, pull through 2 loops. இப்போ 3 loops இருக்குது. இன்னும் 2 times repeat பண்ணும். pull through 2 loops. So 4 loops now on the hook. Yarn over, pull through 2 loops, 5 loops on the hook. So 5 வந்தாச்சு அப்படின்னா pull through all 5 loops, ஒரு single chain. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பஃப் ஸ்டிச் மாதிரி வரும். இந்த சைடில் வந்து ஃப்ளாட்டாக தெரியும். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா which is the right side, correct side, அதில் வந்து உங்களுக்கு ஒரு பஃப் ஸ்டிச் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் பிளாங்கெட் ஃபினிஷ் பண்ணும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப எடுப்பாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இதே மாதிரி இதே போல் ஸ்டிச் எதில் போடணும்னா அந்த ஸ்டிச் கிடையாது, அதுக்கு அடுத்த ஸ்டிச். ஒரு ஸ்டிச்சு விட்டு ஒரு ஸ்டிச்சில் வந்து நம்ம இந்த ஸ்டிச் பண்ணணும். இந்த பஃப் ஸ்டிச் வந்து நீங்கள் எண்ணிக்கை வச்சுட்டு தான் பண்ணணும். ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்கள். 5 லூப்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லூப் இதில் வரணும். ஓகேங்களா? ஸோ 5 லூப்ஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு பஃப் ஸ்டிச் வந்து குட்டியாக போகும். ஸோ பிளாங்கெட் வந்து யூனிஃபார்மாக இருக்காது சைஸில். ஸோ அதுக்காக வந்து 5 லூப்ஸ் கண்டிப்பாக வேணும். ஃபுல் எல்லா லூப்ஸ்லேயும் போயிட்டு செயின் ஒன்னும் மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்த ரோவில் வந்து செயின் 1 வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்படியே இந்த ரோ வந்து நம்ம இதே ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
பண்ணிகிட்ருக்கோம், ரோ 2 சாரி. ஸோ அதே போல் பஃப் ஸ்டிச் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். 5 லூப்ஸ் வந்து உங்களுக்கு வந்தால் உடனே, தட் இஸ் 4 half double crochets போட்டால் உடனே டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து அந்த பஃப் ஸ்டிச் கொடுக்க வேணாம், அது கொடுத்தா ரொம்ப ஸ்டிச் வந்து கொஞ்சம் எப்படி அவுட் ஆஃப் ஷேப்பில் போயிடும். நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் வரணும். ஸோ அடுத்த ரவுண்டு போகிறதுக்காக செயின் 1 பண்ணிவிட்டு ஒர்க் டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் ஃபோக்கஸில் உள்ள பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஹோல்குள்ளே நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறீங்க. இப்போது அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு another single crochet. இப்போ 2 single crochets போட்டாச்சு, chain 1. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பஃப் ஸ்டிச்சுக்கு இடையிலையும் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். சிங்கிள் க்ரோஷே செயின் 1. இந்த ரவுண்டு ஃபுல்லாமே உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே செயின் 1, சிங்கிள் க்ரோஷே செயின் 1. ஸோ செயின் 1ம் மறக்கக்கூடாது, சிங்கிள் க்ரோஷேயும் மறக்கக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்டிச்சோட கேப், 2 பஃப் ஸ்டிச்சோட கேப்பில் வந்து சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் வந்து சிங்கிள் க்ரோஷே செயின் 1, கடைசி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஃபைனல் சிங்கிள் க்ரோஷே வந்து தேர்ட் ஹுக்கில் இருக்க, சாரி தப்பாக பண்ணிட்டேன், செயின் 1 போட்டுட்டு ஃபைனல் ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஃபைனல் நம்ம ப்ரீவியஸ் ரவுண்டில் போட்ட டபுள் க்ரோஷேயோட தேர்ட் ஸ்டிச்சுக்குள்ளே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ திஸ் பிரிங்ஸ் அஸ் டு எண்ட் ஆஃப் ரவுண்ட் 3. ஸோ ரவுண்டு 4 போகிறதுக்கு முன்னாடி 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. தட் இஸ் யோர் ஃபஸ்ட் டபுள் க்ரோஷே அண்ட் டர்ன் த ஒர்க். ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் ரவுண்டில் க்ரியேட் பண்ண சிங்கிள் க்ரோஷே செயின் 1 வந்து இட் இஸ் ஆக்சுவலி நம்மளுக்கு அடுத்த ஸ்டிச் எங்கே போடணும்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கர். ஸோ அதே போல் நம்ம ரவுண்ட் 2 வந்து எப்படி பண்ணோமோ அதே போல் நம்ம 4 டபுள் க்ரோஷேஸ் டுகெதர் அண்ட் செயின் 1 பண்ண போகிறோம். ஸோ 3 லூப்ஸ், அகெயின் yarn over, pull through, 4 லூப்ஸ், அகெயின் yarn over, pull through. இப்போ வந்து நம்மளுக்கு 5 லூப்ஸ் இருக்குது செயினில், ஹூக்கில். ஸோ அகெயின் புல் த்ரூ எவ்ரி திங் அண்ட் செயின் 1. ஸோ இதே போல் ரோ 2 அண்ட் ரோ 3யோட பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகிட்டே வரும். ஃபுல் பிளாங்கெட்டுக்கு இது மட்டும்தான் பேட்டர்ன். ஸோ சொல்ல பார்த்தா ஒரு ஆக்சுவலி ஈஸி பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன் தான். கொஞ்சம் பார்க்குறதுக்கும் சொஃபஸ்டிகேட்டடாக இருக்குது, டஃப்பாக இருக்குது. ஸோ பட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இதில் தேவையானது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமை
அண்ட் நூல், இது 2 தான். ஏன்னா நூல் கண்டிப்பாக பஃப் ஸ்டிச் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 8 to 9 பால்ஸ் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நூல் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும்னு நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு நூலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே நூலில் கண்டினியூ பண்ணுறது வந்து ப்ரிஃபர்டு. ஸோ நூல் வந்து இடையில ப்ராஜெக்டில் மாற்றுறது கிடையாது. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டில் நானுமே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது 9 கண்டு ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ நான் பண்ணிவிட்டு இடையில 4 or 5 கண்டு முடிஞ்ச உடனே எனக்கு யான் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் திருப்பி பிரதான் எம்ப்ராய்டரி ஸ்டோரில் வந்து போய் ஆர்டர் பண்ணி அவங்க எனக்கு அனுப்ப ஒரு 1.5 வீக்ஸ் ஆச்சு. ஏன்னா விநாயக சதுர்த்தி அப்புறம் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துருச்சா. ஸோ அதில் டிலே ஆச்சு. ஸோ அதை மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து நூல் யான் வந்து நீங்கள் வாங்கி வச்சுட்டு பிறகு நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்துக்கலாம். இதில் கண்டிப்பாக வந்து பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் வரும், பிளாங்கெட் பேட்டர்ன். ஸோ அதே போல் ஒரு ரவுண்டுமே இதே மாதிரி ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3யோட ரெப்படேஷன் மட்டும்தான். திருப்பி இதே ரவுண்ட்ஸை வந்து நம்ம அகெயின் அண்ட் அகெயின் பண்ண போகிறோம். டோட்டல் ஆஃப் 80 rows வரப்போல். ஸோ நான் சொன்னேன்னா 80 rows அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பஃப் ஸ்டிச் வந்து உங்களுக்கு டோட்டலாக 39 டைம்ஸ் வரணும். ஏன்னா இடையில இருக்கக்கூடிய சிங்கிள் செயின் ப்ளஸ் செயின் 1 row அதுவுமே ஒரு ரோவாக கவுண்ட் ஆகும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 80 rows வரும். ஸோ என்னோட கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் ஆஃப் யான் 100 grams யானில் வந்து இந்த சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் யானில் வந்து எனக்கு 6 ரோ இல்லை 12 ரோ வருது. ஓகேங்களா. ஸோ 6 செட் ஆஃப் ரோஸ் வரும், 12 ரோ வந்து எனக்கு இதில் வரும். ஸோ எனக்கு 80 rows டோட்டல் வேணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து 70 to 80 உங்களுக்கு அரவுண்ட் 10 பால்ஸ் ஆஃப் யான் தேவைப்படும். பட் எனக்கு வந்து 8 பால்ஸ் ஆஃப் யான் ஆச்சு டோட்டலாக பிளாங்கெட்டுக்கு. அப்புறம் பார்டர் பண்ணுறதுக்காக எனக்கு 2 பால்ஸ் ஆஃப் யான் ஆச்சு. ஸோ இதே போல் ஃபுல் இதுக்கு வந்து ரவுண்ட் 2 and 3 வந்து நம்ம அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருக்குனாக்கா பாருங்கள். யூ கேன் லீவ் அ கமெண்ட் அண்ட் ஐ கேன் ஆன்சர் யுவர் டவுட்ஸ். ஸோ நான் ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2-3 வீக்ஸ் ஆச்சு. ஏன்னா யான் முடிஞ்சு போச்சு, இடையில நூல் திருப்பி ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டி இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப டைம் ஆச்சு. பட் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்குமே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பேரலாக. ஸோ அதான். ஸோ இதே பிளாங்கெட் போல் பட் வேறு பேட்டர்னில் வந்து இன்னொரு பிளாங்கெட் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஆல்மோஸ்ட் 80 rows நம்ம முடிக்க போகிறோம். இந்த 80 rows முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் அவுட்டர் பார்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். பட் என்னோடய கம்ப்ளீட்டட் பிளாங்கெட்டில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ நம்மளுக்கு சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கக்கூடிய வந்து ஒரு பார்டர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் பார்டர் வேணும், அந்த பார்டர் எப்படி பண்ணுறது மேம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா தாராளமாக டெஃபினெட்லி ப்ளீஸ் லீவ் மீ அ கமெண்ட். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அது வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வி வில் டூ தேட். ஸோ ஆல்மோஸ்ட் 5 loops முடிஞ்சு லாஸ்ட் ஸ்டிச் வந்து டபுள் crochet போட போகிறோம். ஸோ திஸ் brings us to the end of this 80 rows stitch. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா yarn off பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஓவரால் பிளாங்கெட் பாருங்கள். இப்போவுமே உங்களுக்கு 35 inches போல் வந்திருக்கும் ஓவரால் பிளாங்கெட் சைஸு. ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது இந்த யான், ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளஸ் இந்த பஃப் ஸ்டிச் ரொம்ப எடுப்பாக எடுத்து காட்டுது. நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் முன்னாடியே சொன்ன போல். ஸோ இதில் வந்து எனக்கு இந்த யானோட யூசேஜ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து எண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம அந்த பஃப் ஸ்டிச் ரோஸை மட்டும் எண்ணினோன்னா நம்மளுக்கு டோட்டலாக 40 rows வரணும். ஸோ இந்த 40 rows வந்துருச்சு அப்படின்னா நம்ம 80 rows முடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஸோ எண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. நீங்கள் உங்களோட ஸ்டிச்சோட டென்ஷன் பொறுத்து உங்களுக்கு ஒரு வாட்டியும் வந்து இது மாறும். ஓகேங்களா. ஸோ நான் கவுண்ட்டு சைஸு நான் சொல்லக்கூடிய அந்த 35 inches வந்து வராமல் இருக்கலாம், டைட்டாக போட்டிருந்தா. இல்லை லூஸாக போட்டிருந்தா அதை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்திருக்கலாம். ஸோ எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்டிச் திக்னஸ்
பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்து மீடியம் ஸ்டிச்சிங் பண்ணுவேன். ஸோ மீடியம் ஸ்டிச்சிங்கில் இப்போ 80 ரவுண்ட்ஸ் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் மேலே தெரிகிற போல். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு பார்டர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணலாம். என்னோடய ஃபைனல் ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன போல் ஆல்ரெடி 10 or 9 ரவுண்ட்ஸ் பண்ணியிருந்திருப்பேன். பார்டராக பெருசாக ஒரு பார்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணக்கூடியது, அதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இங்கே பஃப் ஸ்டிச்சுக்கு இடையில டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் போல் இருக்குது. அதுதான் அந்த ஸ்டிச்சுக்குள்ளே சிங்கிள் க்ரோஷே. அப்புறம் அந்த 2 பஃப் ஸ்டிச்சஸில் கேப் ஆல்ரெடி போட்டோம் இல்லையா இவ்வளோ ரோஸாக. ஸோ அதுக்குள்ளே நான் 2 ஸ்டிச்சஸ் இந்த ரோக்கு வந்து அந்த பஃப் ஸ்டிச் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிச் அண்ட் இந்த 2 பஃப் ஸ்டிச்சஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஸ்பேஸ், இந்த 2 ஸ்பேஸ்லேயும் மாற்றி மாற்றி சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டுகிட்டே வாங்க. ஸோ இந்த ஸ்டிச்சும் மிஸ் பண்ண வேண்டாம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஓகே, ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்குமே வந்து ஸ்ட்ரெயின்டாக இருக்கும் ஸ்டிச்சஸ். ஸோ ஃபுல் ரவுண்டுக்கு வந்து நான் எண்டு வரைக்கும் இதே போல் போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இப்போ கார்னர் திரும்ப போகிறோம். ஸோ கார்னர் முழுக்கட்டையாக இருக்கக்கூடாது, பார்க்க வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் எட்ஜில் வந்து நம்ம வந்தாச்சு. லாஸ்ட் ஸ்டிச் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணிவிட்டு இப்போது திருப்ப போகிறோம் சைடு. ஸோ செயின் 1 பண்ணிவிட்டு ஆல்ரெடி போட்ட ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். கேப் இருக்குது, அங்கே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இப்போ நம்ம ரவுண்டு வந்து திரும்பிட்டோம். அந்த டபுள் க்ரோஷே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கோங்க. 1 மோர் in the same space. ஸோ டபுள் க்ரோஷே இருக்கக்கூடிய அந்த இதில் 2 சிங்கிள் க்ரோஷேஸ். அப்புறம் அதுக்கு கீழே நம்ம ஆல்ரெடி போட்ட ஒரு சிங்கிள் க்ரோஷே இருக்கும், அதில் வந்து 1 சிங்கிள் க்ரோஷே. அதே மாதிரி டபுள் க்ரோஷேயில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷேஸ். ஸோ இதே போல் மாற்றி மாற்றி 1 சிங்கிள் க்ரோஷே இந்த சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே இந்த டபுள் க்ரோஷே ஸ்பேஸ். ஸோ இதே மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் பார்டர் வரும். இதே போல் அந்த சைடில் வந்து சிங்கிள் க்ரோஷேஸ் வந்து பண்ணிட்டு வரணும், டாப் ரோவில் பண்ண மாதிரி. அண்ட் தி அதர் சைடில் வந்து டபுள் க்ரோஷேஸில் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸோ நம்ம ஃபினிஷ் ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபினிஷ் ப்ராஜெக்ட். டோட்டல் நம்மளுக்கு வந்து 41 இன்ச்சஸ் வருது இந்த பிளாங்கெட். நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்டரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ எனக்கு வந்து 41 inches by 41 inches